காலை வணக்க நேயர்களே. நாம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து போய் கொண்டுதான் இருக்கிறோம். நம்மளிடையே வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இது இயல்புதான். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம்தான். அதை தக்க வைப்பதுதான் சிறப்பானது. கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவைகள் ஏன் வருகின்றது என்று நம்மிலேயே பல பேருக்கு சந்தேகம் கிடைக்கும். எப்படி இரவு பகல் உண்டாகிறது? காலையிலே சூரியன் அதிக வெப்பத்திலே அவர் பிரகாசிக்கின்றான். அந்த கொடுமையை தாங்கி நாம் வாழ்கின்றோம். அதேமாதிரி இரவு பொழுதுகள் நிலவு வருகிறது. சில நேரங்களில் நிலவு மறைந்து வருகிறது. ஆகவே இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துடைய இயக்கம்தான். இன்றைய புவியியல் வாழ்விலே பல சீர்திருத்தங்கள் உண்டாகப் போகின்றது. நேயர்களே, 2027ஆம் ஆண்டு நமக்கு ஒரு பெரிய சோதனை காலம்தான். ஏனென்றால் பசிபிக் பெருங்கடல் ஆழமான கடல் என்று சொல்கிறார்கள். நமக்கு பசிபிக் கடல் அதாவது நமக்கு இல்லாவிட்டாலும் நமக்கு இந்து மகாசமுத்திரம், ஆகவே அரபிக்கடல்கள் இவைகள்லாம் இருக்கின்றது. ஆனாலும் எல்லாமே ஒரு தகடு மூலமாக, ஒரு பிளேட்டு மூலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பூமியுடைய சுழற்சியின் மூலமாக நமக்கு சில நேரங்களிலே அவைகள் திசை திரும்பும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த பசிபிக் பெருங்கடலிலே ஒரு பெரிதாக புவியீர்ப்பு விசையினால் ஒரு சில நிகழ்வுகள் கடலுக்குள்ளே நடப்பதாலும் அது எப்படி எந்த நேரத்தில் உருவாகும் என்று நமக்கு தெரியாது. பிரளயம் ஏற்படும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் இந்த மண்ணிலே பிறந்தாலும் ஒரு நாள் மடிவு நிச்சயம்தான். ஆனாலும் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பங்கள் இவைகளெல்லாம் வாழ வேண்டும் அல்லவா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆகவே இந்த நொடி பொழுதில் நாம் எண்ணங்கள் எல்லோரும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சக்தி அப்பாற்பட்டதான். ஆனால் நாம் எல்லோரும் ஒருமித்தமாக இந்த பிரபஞ்சத்திலே மக்களாகி நாம் ஒரு சக்தியை எழுப்புமானால் எப்பேற்பட்ட இடர்பாடுகள் அது விலகி போகும். ஆகவே ஒருமித்தமாக எல்லோரும், அதாவது ஜாதி இனம் வேறுபாடு மனிதர்களும் நல்லா தலைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒரு மனமாக இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் இந்த ஜீவராசி அனைத்தும் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்கள் மந்திரங்கள், தாந்திரிங்கள், ஜபங்கள்லாம் செய்ய வேண்டாம். இந்த பிரபஞ்சம் எல்லோருக்கும் நல்லபடியாக வழிகாட்ட வேண்டும். ஜீவராசி அனைத்துமே எல்லோரும் நலம் பெற வேண்டும். இந்த பெரிய வர ஆபத்து தடுக்கப்பட வேண்டும். அது கடற்கரையிலே நிகழ வேண்டும். அப்படி என்று நீ ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு நாம் ஒவ்வொரு இந்த ஆத்மாவும் நினைத்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். ஆகவே எது நிகழ்கிறதோ அது நிகழ்ந்துதான் ஆகவும். அது விதி. விதி என்றால் அது செயல்படுத்த இந்த பிரபஞ்சம் தக்க சமயத்திலே அது ஒரு பூர்வாங்க சக்தியை உள்ளடக்கி மனிதனுடைய இனத்தையும் இந்த வாழும் ஜீவராசிகளையும் காப்பாற்றக்கிற ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா? அதுதான் பிரளயம் என்று சொல்லுகிறார்களே. பிரளயத்தை கட்டுப்படுத்துவதற்கே எல்லாம் அந்த பிரபஞ்சத்தை நாம் நல்லபடியாக நாம் ஒரு மனதோடு தியானம் செய்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினைப்போம். பாசிட்டிவ் திங். இவர்கள் பூதகரமாக இந்த ஊடகங்களிலே இப்படி நிகழப்போகுது, அப்படி நிகழப்போகுது என்று ஒவ்வொரு நாளும் செய்தி சொல்லிக்கொண்டு இருக்கும்போது மக்களுடைய பீதிகளை கிளப்புகிறார். எல்லாம் நல்லவைகளாக நடக்க வேண்டும், எல்லாம் நல்லவைகளாக நடக்க வேண்டும்.
பாசிட்டிவாக திங்க் செய்தால் பாசிட்டிவாகவே நடக்கும். ஆகவே நேயர்களே, இந்த ஊடகங்கள் சொல்லுகின்ற வார்த்தையை அது அவசியமில்லாமல் நம்முடைய எல்லாரும் ஆழ்மனதிலே இந்த பிரபஞ்சத்தை வாழும் உயிர்கள் அனைத்து ஜீவராசியும் நல்லபடியாக வழி நடத்த வேண்டும். இந்த இயற்கை சீற்றத்தை தணிக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த இந்த உயிரானது இன்னும் கொஞ்சம் காலங்கள் நாங்கள் வாழ வேண்டும். ஆகவே இந்த வருகின்ற ஆபத்தை தடுப்பதற்கு இந்த பிரபஞ்சம் நீங்கள் தான் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினால் ஒவ்வொருத்தரும் எண்ணங்களும் தூய்மையாக இந்த பிரபஞ்சத்தை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அதுதான் நிதர்சன உண்மை. ஆகவே மனம் தளராதுகள். கண்டிப்பாக இந்த பிரளயம் வராது. நாம் அனைவருமே எல்லோரும் நல்லா இருப்போம். ஏனென்றால் நம் மண்ணுக்கு ஒரு சாந்தமான மண், வந்தவரை வாழ வைக்கும் மண். ஆகவே இந்த தமிழக மண் எப்பொழுதுமே சீர்கெடாது. ஏன்னா இங்கு பிரம்மாண்டமான இயற்கை வசதிகளும் ஆன்மீக செய்திகளும் அன்றன்று நிகழ்வுகின்றது. ஈசன் ஈசன் ஏகன் அநேகன், அவன் அப்பாற்பட்டவன். ஆகவே நம்மளை காப்பவன் அவன்தான். ஆகவே எல்லோரும் ஒருமித்தமாக அந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை வருகின்ற ஆபத்தை தடுக்க வேண்டும் என்பது ஒருமித்தமாக எல்லோரும் ஒன்றாக அதை கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாமே நன்மையாக நடக்கும். வணக்க நேயர்களே.